வணக்கம். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டில் இன்றைக்கி குடமிளகாயை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ குடமிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குடமிளகாயை வச்சு பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் 3 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துட்டு பஜ்ஜி போடுற அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீல வாகலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடமிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். பஜ்ஜி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதில் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், 1 சிட்டிகை சோடா உப்பு, 1 சிட்டிகை ஃபுட் கலருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருங்க. அப்போ தான் கட்டி விடாமல் கலந்து எடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணுங்க பஜ்ஜி மாவு. நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போதே அழகாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக டிசைனாக. நம்ம இப்போ பஜ்ஜி செய்ய ஆரம்பிக்கலாங்க. நான் பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பஜ்ஜி செஞ்சிடலாம். பஜ்ஜி மாவில் குடமிளகாயை நல்லா 2 பக்கம் திருப்பி மாவெல்லாம் ஃபுல்லாக முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெந்துருச்சுன்னே அர்த்தங்க. பஜ்ஜியை எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும், அதனால் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன மாவு அதெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. குழந்தை அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நீல வாகில் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதாக இருக்கனால ஒரு 5-6 குடமிளகாய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு பாருங்கள், இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு வருது. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா பஜ்ஜி வெந்திருக்குங்க, எடுத்துடலாம். நம்ம குடமிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஜில்லுன்னு மழை பெய்கிற டைமில் சூடான சுவையான குடமிளகாய் பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்